Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 16:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று தாவீது கூறும் வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். ஆம், இந்த பகுதியில் தாவீது தன்னை முழுவதுமாக தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு அதிகமாய் உதவி செய்கிறீர். தாவீதை போல, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கே நான் முதலிடம் கொடுக்கிறேன். நீரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். நீரே என் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறீர் என்று கூறுங்கள். கர்த்தர் என் சுதந்திரம் என்று தாவீது பேசும்போது அவர் கூறுகிறார், தேவனே, இந்த உலகத்தில் என் தேவைகள் எல்லாம் நீர் மட்டும்தான். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் எனக்காக நீர் சிலுவையில் விலை கொடுத்து விட்டதால் அவைகள் உமக்குள் அடங்கி இருக்கிறது. இது உங்கள் பூமிக்குரிய தகப்பன் அல்லது தாயிடமிருந்து நீங்கள் பெறுகிற பரம்பரை சொத்து உங்களுக்கு விலையேற பெற்றதாக இருக்கலாம். அது நிலங்கள், தங்கம் மற்றும் செல்வம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு சிலுவையில் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலம் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து ஜீவனுள்ள வாழ்வு. தேவன் நமக்கு கொடுப்பது பரிபூரண ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால்தான் தாவீது, ஆண்டவரே, நீரே என் சுதந்திரம், பங்கு, என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். இன்றும் கர்த்தர் இதை உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறார். ஏசாயா 58:14 அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை வாசிக்கிறோம். ஆம், அவர் உங்கள் சுதந்திரமாக மாறும்போது நீங்கள் கர்த்தரில் உங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள். இரண்டாவதாக, அவர் நமது பரிசு. 1 கொரிந்தியர் 9:24-27 உள்ள வசனங்களில், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று வாசிக்கிறோம். நாம் இயேசுவுக்காக வாழும்போது அவர் நம்முடைய பரிசும் நீதியின் கிரீடமுமாக இருப்பார். மூன்றாவதாக, வேதம் மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது. தாவீது, கர்த்தரே என் மகிழ்ச்சி என்று கூறுகிறார். மத்தேயு 12:18 இதோ, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று தேவன் கூறுகிறார். அவர் உங்களுக்கும் அதையே சொல்லுகிறார். அதனால்தான் தாவீதால் நீரே என் மகிழ்ச்சி, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்ல முடிகிறது. நாமும், ஆண்டவரே, என் நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிடுவதை விட உம்முடன் செலவிட விரும்புகிறேன். ஏனென்றால் நீரே என் மகிழ்ச்சியாக
உடையவராக இருக்கின்றீர். கடைசியாக தாவீது நீரே என் பங்கு என்று கூறுகிறார். எபேசியர் 5:30 வேதம் கூறுகிறது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். தேவன் தனக்கு கொடுத்தவற்றில் தாவீது அதிக திருப்தி அடைந்தான். தேவன் என் பங்காயிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் தந்து உங்களை திருப்தியாக்குவார். ஆகவேதான் தாவீது, நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று திட நம்பிக்கையுடன் அறிக்கை செய்கிறான். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போது நீங்கள் ஆண்டவரே போதும் போதும் போதும், நீர் மிகவும் அதிகமாய் என்னை ஆசிர்வதித்து விட்டீர் என்று கூறுவீர்கள். என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என்று தாவீது மிகுந்த நம்பிக்கையுடன் கூறுகிறான். நம் முழு சரீரமும் களி கூறுகிறது. நம்முடைய சரீர பிரகாரமான உடலும் தேவ ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்படும். உடலில் எந்த வியாதியும் வராது. நம் உள்ளம் களி கூறும். ஆம், நம்முடைய பாத்திரம் எப்போதும் தமது சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஆண்டவரே நீரே என் பங்காயிருக்கிறீர், நீரே என் சுதந்திரமாயிருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். நாம் வெறுமையாய் உணரும்போது ஆண்டவரே என் பாத்திரம் வெறுமையாய் இருக்கிறது, என்னை உம்மால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். நம் பாத்திரத்தில் உலகம் ஒன்றையும் காணக்கூடாது. தேவன் உங்கள் பாத்திரத்தை தம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புவதற்கு விருப்பமாய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. இயேசு கானாவூர் திருமணத்திற்கு சென்றபோது அவரது தாயார் அவரிடம் திராட்சரசம் இல்லை என்று கூறினார்கள். ஆகவே இயேசு வேலைக்காரர்களை அழைத்து அங்கு காலியாக இருந்த 6 பெரிய ஜாடிகளையும் முழுவதும் நிரப்புமாறு கூறினார். வேலைக்காரர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்பிய போது தண்ணீர் ருசியான திராட்சரசமாக மாறியது. இன்று நாமும் அவ்வாறே செய்ய போகிறோம். இன்று உம்மால் எங்கள் பாத்திரங்களை நிரப்பும் என்று தேவனை கேட்போம். ஆவியினால் நிறைந்து என்று பவுல் கூறுகிறான். ஆகவே உங்கள் பாத்திரத்தை தேவனிடம் கொடுங்கள். ஆண்டவர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினால், தம்முடைய பலத்தினால், தம்முடைய ஞானத்தினால், வழிநடத்துதலினால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் தாமே தம்முடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று தாவீது கூறுகிறான். இரவிலும் கூட அவன் தேவனிடமிருந்து வழிகாட்டுதலை பெற்றான். அப்படித்தான் கர்த்தர் அவன் பாத்திரத்தை நிரப்பினார். கர்த்தருடைய களஞ்சியங்கள் ஒருபோதும் வெறுமையாய் இருப்பதில்லை. அவர் ஒரு நாளின் 24 மணி நேரமும் உங்கள் பாத்திரம் நிரம்பி இருக்கும்படி செய்வார். ஆகவே உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்திடுங்கள். உங்கள் எண்ணங்களை, உணர்வுகளை, சரீரத்தை, செய்கைகளை ஆளுகை செய்யும்படி அவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, நான் கடந்த காலங்களில் செய்த எந்த காரியங்களாலும் திருப்தி அடையவில்லை, என்னை உம்மால் நிரப்புவீராக என்று கூறுங்கள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய சொந்த பலனால் நமக்கு தகுதி கிடைக்காது. நம்முடைய தகுதி தேவனிடமிருந்து மாத்திரமே வரும். தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பும்படி இப்போதே ஜெபியுங்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவருடைய ஜீவன் உங்கள் சரீரத்தில் பாய்ந்து செல்லும். தேவ நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் இணைந்திருப்பீர்கள். நீங்கள் பெரிதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசிர்வாதத்திற்காக தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீர் வாக்களித்த இந்த விசேஷித்த கிருபைக்கு நன்றி. நான் உமது ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்வில் சகலமும் நீரே. உமக்கு சொந்தமாய் என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே என் பங்கும் சுதந்திரமும் என் பாத்திரமுமாய் இருக்கிறீர். என்னை உம்மால் நிரப்பும். இந்த உலக காரியங்கள் அல்ல, நீர் மாத்திரமே என்னை நிரப்ப வேண்டும். என் உள்ளம் உம் சமூகத்தில் களி கூறட்டும். அது ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பி வழியும் மட்டும் எனக்குள் உம்முடைய ஆவியை ஊற்றும். உம்முடைய ஞானத்தால், பலத்தால், நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். என் எண்ணங்களை, உணர்வுகளை, நான் எடுத்து வைக்கும் மடிகளை நீரே வழி நடத்தும். என் சரீரத்தை பத்திரமாக காத்தருளும். என் ஆத்துமா நீர் அளிக்கும் சந்தோஷத்தில் இளைப்பாரட்டும். இரவும் பகலும் உம்முடைய பிரசன்னத்தால் என்னை புதிதாய் அபிஷேகித்தருளும். உம்மிடமிருந்து மாத்திரமே நான் நிறைவை பெற்றுக்கொள்கிறேன் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.